ஏண்டி வாங்க. டீ கடையில என் ஃப்ரெண்டு முருகனை பார்த்தேன். அவன் வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கானா, ஐடி கம்பெனில வேலை பார்க்கறானா. எனக்கு என்னமோ நல்ல வரன் மாதிரி இருக்கு. நம்ம பொண்ணுக்கு அங்கேயே முடிச்சிடலாமா? ஆமாங்க, அவளுக்கு வயசாயிட்டே இருக்கு. அவ கூட படிச்ச பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. பண்ணிடலாங்க. சரி சரி. 2 பேரும் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? உனக்குதான். எனக்கா? சரி, அப்ப எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. 1 லட்சமா? எதுக்கு? எதுக்கு? ஆமா, பின்ன நீங்க கல்யாணம்னு சொன்னா அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? நான் ரெடியாக வேண்டாம்? நான் எனக்கு பியூட்டி பார்லர் போகணும், ஹேரை கரெக்ட் பண்ணணும், ஃபேஸை கரெக்ட் பண்ணணும், எவ்வளோ விஷயம் இருக்கு. நானே ஏதோ கம்மியா 1 லட்ச ரூபா தானே கேட்குறேன். மாமா இது இப்போ பண்ணவானா? பொறுமையாவே பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வயசாயிடுச்சு? நீ போமா, ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தல, போய் பாரு. சரி, ஓகே. என்னங்க இவ? ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது? இப்படி பேசுறா. அம்மா, ஸ்வேதா இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணி வச்சப்பா வீட்டில் வந்து 100 பவுன் நகை போட்டாங்களா. என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீங்க எவ்வளவு நகை போடுவீங்க? என்னடி, மாப்பிள்ளை எவ்வளவு கேக்குறாங்களோ பார்த்து கொடுக்க வேண்டியதுதான். உன் தங்கச்சி இருக்குல்ல. அம்மா, இப்போ எனக்கு கல்யாணம்னு வச்சுக்கோயேன், நீ வந்து அந்த மாங்காய் டிசைன்ல ஒரு கமல் வச்சிருப்பல்ல, அந்த கமல் எனக்கு கொடுத்துருவியா? எடுத்துக்கோமா, கம்மல் தானே, வாங்கிக்கோ. அப்புறம் அந்த கழுத்தோட ஒட்டின மாதிரி ஒரு நெக்லஸ் இருக்கும்ல, இவ்வளோ நீளத்துக்கு, அது எனக்கே கொடுத்துருவியா? எடுத்துக்கோ, உனக்கு தானே, எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அந்த ஒட்டியானம், இது வச்சது, பீச் வச்சது, எடுத்துக்கோமா, உனக்கு இல்லாததா? எடுத்துக்கோ. அப்புறம் அந்த பெரிய வளையல்மா, இந்த ஸ்டோன்ல வச்சிருக்கோம்ல, இந்த சைஸ்ல வளையல் வேணுமா? எடுத்துக்கோ. அப்புறம் அந்த ஆரம், அந்த ஆரமும் வேணுமா? போ, பீர்வால ஆரம், நகை, பணம் எல்லாத்தையும் வச்சிருப்பேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீயே போயிடு. நானும் உங்க அப்பாவும் ரோட்ல பிச்சை எடுப்போம். உன் தங்கச்சி எப்படியாச்சும் போட்டோம். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? ஏதோ ஆசையா கேட்டேன். போ, உனக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். போய் முதல்ல ரெடியாவும் பா. விட்டா வீடே தொடச்சு எடுத்துட்டு போயிடுவான். ஏங்க, இந்த வருஷம் இவளுக்கு மாப்பிள்ளை பாத்துடலாங்க. ஆமா ஆமா, இந்த வருஷம் பார்த்து முடிச்சிடலாம். நீங்க மாப்பிள்ளை பார்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும். வீட்டோட மாப்பிள்ளையா? ஆமா, எவ்வளவு வரதட்சணை ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்க ரெடி. எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த காலத்துல எங்க வீட்டோட மாப்பிள்ளை கிடைப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னாலலாம் எங்க அப்பாவை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. நீ எங்க வேணா மாப்பிள்ளை பாரு, ஆனா அந்த மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்கணும். என்னடி பேசுறீங்க? இருக்கிறனால நாயா பேயா அடிச்சுக்கிட்டீங்க. இப்ப கல்யாணம் பண்ற நேரத்துல இப்படி வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு கேக்குறீங்க? எனக்கும் என் பொண்ணை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும். அப்படி இருந்தா பாரு, இல்லைன்னா கடைசி வரைக்கும் என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். அப்பப்பா, உங்களோட அட்டூழியம் தாங்க முடியல.